ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்களோட கேரட் தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கேரட் நல்லா வளர்ந்துருக்குது. இன்னும் ஒரு 20 டேஸ் அப்படிங்கிற டைமில் அந்த கேரட்டை எடுத்துருவாங்க. நேற்று தான் இதுக்கு மருந்து தெளித்து விட்டாங்க. கேரட் நல்லா இருக்குது. நாங்கள் கேரட்டுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக தான் போடுவோம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஸ்ப்ரிங்க்லர் நட்டு வச்சுருப்போம். பாருங்கள், இடையில இடையில தெரியுதா? அது மூலமாக தான் தண்ணி தெளிக்கிறது. ஏன்னா கை தண்ணி விட்டோம்னா நமக்கு டைம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான். பாருங்கள், கேரட் வெளியே தெரியுதா? இந்த கேரட் என்ன ஆகும்னா, நாளாக நாளாக சூரிய வெளிச்சம் படப்பட அந்த இடம் மட்டும் அப்படியே க்ரீனிஷாக ஆக ஆரம்பிச்சிரும். அந்த வெளியில் தெரிகிற கேரட் மட்டும். பாருங்கள், இந்த இலையை பார்க்க அப்படியே கொத்தமல்லி தழை மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தான் பேடாக கட்டி மண்ணை வந்து திட்டு மாதிரி வச்சு அதில் தான் கேரட் விதையை தூவி கேரட் வர வைப்போம். அப்போ தான் கேரட் நல்லா உள்ளுக்குள்ளே ஊண்டி வளர்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், அப்படியே லைனாக இருக்கா? இவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா இருக்கும், பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. ஈவினிங் டைம்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது அப்படியே பாராக தான் போட்டிருப்போம். ஒவ்வொரு பேடுக்கும் போட்டிருப்போம். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் விடக்கூடாது பெருசானதுக்கப்புறம், ஏன்னா அழுக ஆரம்பிச்சிடும் கிழங்கு. அளவாக தான் தண்ணி விடணும். பாருங்கள், அப்படியே லைனாக இருக்குதுங்களா? ஓகே. அப்படியே க்ரீனிஷாக தெரியுதா? பாருங்கள், இந்த ட்ரிப் இந்த சின்ன சின்ன பைப் வழியாக தான் தண்ணி போகும். இதுதான் ஸ்ப்ரிங்க்லர் தான். இதில் தான் நம்ம கேரட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு வச்சு தண்ணி தெளிக்க விடுவோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சின்னதாக இருக்கும், அழகாக தண்ணி தெளிக்கும். தண்ணி தெளிக்கும் போது அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. கேரட் இப்போ நம்ம மட்டும் தான் போட்டிருக்கோம். எல்லோரும் போடலை, எல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம இப்போ கடைசியாக போட்டிருக்கோம். இப்போ கேரட் என்னென்னா உங்களுக்கு ரேட் நல்லா விற்கிதுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். நம்ம 20 டேஸ் கழித்து எடுக்கும்போது என்ன ரேட் வரும்னு தெரியலை. சம்டைம்ஸ் விவசாயிகளுக்கு லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். இன்னும் ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கும் வாங்குவாங்க. டைரெக்டாக வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. கேரட் வந்து குறிப்பிட்ட ரேட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு வந்து மூட்டை கணக்கு போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், இதுக்கு இடையில களை வந்திருக்குது. இது பாருங்கள், கேரட் எடுத்துகிட்டு போட்ட தோட்டம். பாருங்கள், எடுத்துகிட்டு போட்டோன்னா இப்படி தான் இருக்கும். தெரியுதா? பாராக இருக்குங்களா? பாருங்கள், பாராக இருக்கும். இது எடுத்துகிட்டு மீதி போட்டு வச்சுருக்குறாங்க. இதுலேயும் கிழங்கு இருக்குங்க. என்னென்னா கேரட் எடுக்கும்போது மொதல் நாள் தண்ணி விடணும். அப்போ தான் மண் வந்து லூஸ் ஆகும், கிழங்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில டைம் மண் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கிழங்கு எடுக்க முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் காட்டுற இடத்துல ஒரு பெரிய கிழங்கு ஒன்று இருக்குது. இதை பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ பெரிய கிழங்குன்னு. இப்போ நான் அந்த வீடியோ போடுற டைமில் வந்து கேரட் 1 கிலோ 100 ரூபான்னு விற்கிறாங்க. இந்த ரேட்டுக்கே போச்சுன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. இதே இந்த டைமில் மழை வந்துருச்சு அப்படின்னா கேரட் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். நமக்கு நல்ல லாபம் கிடைக்காது. பாருங்கள், எவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி காடு ஃபுல்லாகவே இருக்கும், அங்கங்கே இருக்கும். என்னென்னா அந்த கேரட் தலையே பிக்கும்போது அந்த தலை பிஞ்சு வந்துடும், கிழங்கு உள்ளுக்குள்ளே இருந்துருங்க மண் டைட்டாக இருக்கும்போது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய கிழங்குன்னு. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து உழுகும்போது என்னென்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ கிழங்கு கிடக்கும். உழுது எடுக்கும்போது நிறைய கிழங்கு எடுப்போம். இதை நாங்கள் எடுத்து சமையலுக்கும் பயன்படுத்திக்குவோங்க. நான் தண்ணியில் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மண்ணெல்லாம் செம்மண் தான். ஒரு சில இடத்துல கரிசல் மண் இருக்கும். மேக்ஸிமம் நீலகிரியை பொறுத்தளவுக்கு செம்மண் தான் அதிகமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கேரட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் கழுவுற தண்ணியுமே ஊற்று தண்ணி தாங்க. கேரட் அவ்வளோ நல்லா இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குன்னு, ஒரு கையை அகலத்துக்கு இருக்குது கேரட்டு. நான் ஜஸ்ட்டு சும்மா அந்த இடத்துல பார்க்கும்போதே இவ்வளோ பெரிய கேரட் இருக்குது பாருங்கள். தோட்டம் ஃபுல்லாக பார்த்தோம்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய கேரட் இருக்கும், நிறைய கேரட் இருக்குது உங்களுக்கு.
கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.